கேமரா வாங்குறதுக்கு கோயம்புத்தூர்ல இனிமேல் வர வேண்டாங்க. நம்ம சென்னையிலேயே நம்மளோட 3rd பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா February 9th ஓபன் பண்ண போறோங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க நம்மளோட சென்னை லொகேஷன் எங்க வருது அப்படின்றது. மெட்ரோல வர மாதிரி இருந்தா ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அசோக் பில்லர் மெயின் ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்குங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வர மாதிரி இருந்தா பஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே தான் இருக்கு. இல்ல பைக்ல வர மாதிரி இருந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கோயம்பேடு ரோட்ல ஃபர்ஸ்ட் பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்குங்க. இங்க எல்லா விதமான கெனான், நிக்கான், சோனின்னு எல்லா பிராண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த அசோக் பில்லர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரைட்டா இருக்குமா பிசினஸ் பண்றதுக்கு அப்படின்றத நீங்க உங்களோட சஜஷன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நேரா மெட்ரோல வர மாதிரி இருந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் நமக்கு ஒட்டின பில்டிங்ல தான் மெட்ரோலயே நடந்தே வந்துடலாங்க. ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் நம்ம ஷோரூம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லாஸ்ட் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோங்க. ஆக்சபிலிட்டி பண்றதுக்கு 24 ஹவர்ஸ்மே ஃபெசிலிட்டி இருக்குங்க. நைட்டும் பகலுமே ரோட்ல வண்டி போயிட்டு வந்துட்டே இருக்கும். மெயின்ல தான் பார்த்து வச்சிருக்கோம். இங்க ரினோவேஷன் ஒர்க்ன்ற போயிட்டு இருக்குங்க. எவ்வளவு செலவாச்சு, ஒரு ஷோரூம் எப்படி போடுறது, கேமரா பிசினஸ் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட் சொல்லுங்க. 1 by 1 வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன். வெறும் 10 நாள்ல இந்த கடை போட்டாச்சு. உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னா